வேலூர் இப்ராஹிம், திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் உண்மையிலே இருக்கா? திமுக கூட்டணியில் தேர்தல் நேரத்தில் இந்த தலைவர்கள்லாம் இப்போ பேசுகிறத பார்த்தா இது உண்மையாகவே மக்கள் நலன் சார்ந்து சிபிஐஎம்மோ அல்லது மதிமுகவோ அல்லது விசிகாவோ பேசுகிற மாதிரி தெரியலங்க. அவங்க சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். மக்கள் பிரச்சனை தானே சுட்டி காட்டி பேசுகிறாங்க. அதுதான், அப்படி பேசினா தானே இங்கே கிடைக்கும். நீ எங்களுக்கு எதையாச்சும் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஒரு பயம் காட்டணும். அரசு சரியாக செயல்படலை, நீங்கள் மட்டும் தனித்து இந்த நிலைமையில் நின்றீங்கன்னா தோற்று போயிடுவீங்க, நீங்கள் திமுக பெரிய பலம் நினைக்கிறீங்க, கிரவுண்டில் அப்படி இல்லை, உங்களுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குது, நாங்கள்லாம் கூட்டணி சேர்ந்து தான் உங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ பாலுங்கணத்தில் விழுற உங்களை விழாமல் தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கூட்டணி தான் ஏற்படுத்த போகிறது. அதனால் எங்களை சரியாக கவனிக்கலைன்னா நீங்கள் நடுத்தருவில் போய் நின்றுவீங்க. அதனால் மக்கள் பிரச்சனை இப்படி இருக்குது என்பதை நினைவுபடுத்துவதற்குத்தானே தவிர மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளாக இதை பார்க்க முடியாது. ஏன்னா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை களத்தில் இறங்கி போராடினா அவர்களை திமுக ஆட்சி என்ன பண்ணுதுன்றதை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மது ஒழிப்புக்காக கடுமையான போராட்டத்தை நாங்கள் எடுத்தோம். அதில் முன்னெடுத்து போய் ஐயா ஸ்டாலின் அவர்களை அப்பா அப்பான்னு எல்லாரையும் சொல்கிறாங்கன்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. அவருடைய ஃபோட்டோவை ஒவ்வொரு மதுக்கடைக்கு பக்கத்தில் ஒட்டி, அப்பா அவர்களே கொஞ்சம் பாருங்கள், இந்த உங்கள் பிள்ளைங்கள்லாம் செத்து போக போகிற பிள்ளைங்களா இருக்குதுங்க, சாராயம் குடித்து ஒவ்வொரு தாளிகளாக அறுபட்டு கொண்டு இருக்கிறது என்று பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக புகைப்படத்தை தான் ஒட்டுனாங்க. இது என்ன மிகப்பெரிய தேச துரோக குற்றமாக இது? ஆனால் பெண்கள் என்றும் பார்க்காம இரவோடு இரவாக அவர்களுடைய வீட்டுக்குள் புகுந்து ஏதோ தீவிரவாதியை கைது செய்கிற மாதிரி அந்த பெண்களை கைது செய்து ரிமாண்ட் பண்ணி அவ்வளவு கொடுமையை நிகழ்த்துகிறார்கள். அப்படி சிபிஐஎம்மையோ இல்லது மதிமுகவையோ அல்லது காங்கிரஸ் கட்சிக்காரர்களே கைது செய்தார்களா? இல்லை. களத்தில் போராட பாஜகவுடைய மாநில செயலர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, சண்முகம், எங்களை ஒரு போராட்டம் கூட நடத்த அனுமதிக்க மாட்டேது இந்த அரசு அப்படிங்கிறார். இதில் பெரிய கொடுமை என்னென்னங்க, அவர்கள் எத்தனை போராட்டம் நடத்தினாங்க? போராட்டம் நடத்தலை அப்படின்னா கடந்த காலத்தில் சிபிஐஎம்மோ இல்லை சிபிஐயோ அவங்களுடைய வழிமுறை எப்படி இருக்கும்னா தடையை மீறி போராட்டம் நடத்துவாங்க. இப்போ ரொம்ப நல்லவங்களாயிட்டாங்க. போராட்டம் போய் கொடுப்பாங்க ஃபார்மாலிட்டிக்கு, இல்லைங்க இப்போ உங்களுக்கு அனுமதி இல்லை, ரொம்ப நன்றிங்க வரோம் அப்படின்னு திரும்பி போயிடுவாங்க. கடந்த காலத்தினுடைய கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டம் எப்படி இருக்குன்னா தட்டையை மீறி 20 பேர் இருந்தாலும் 50 பேர் இருந்தாலும் ரோட்டுக்கு தரையில் படுத்து உருண்டு காவல்துறை தரன்னு இழுத்து அப்படியெல்லாம் போராடியதுனால தான் கம்யூனிஸ்ட் உயிரோடு இருந்தது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி செத்து போனதற்கு காரணமே போராட்ட குணம் மங்கி போய் அவர்கள் முழுக்க திமுகவுடைய அடிமையாக மாறி போய் திமுக கொடுக்கிற பணத்தில் தான் இன்றைக்கு தேர்தலையே சந்திக்கிற நிலைமைன்றதை டிக்ளேர் பண்றாங்க. இல்லை, நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா 2021 போல கொடுக்குற தொகுதியெல்லாம் இப்போ ஏத்துக்க மாட்டோம், நாங்கள் கூடுதலான இடங்கள்ல போட்டியிடுவோம், கூடுதலான இடங்களை கேட்போம் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த கூடுதலான இடத்தை கொடுக்கணும் அப்படின்ற நிர்பந்தத்தை எப்படி ஏற்படுத்த முடியும்னா இவங்க மிரட்டி ஏற்படுத்த முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்டுக்கு நீங்க பெரிய வாக்கு வங்கி இல்லை. கடந்த காலம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தமிழகத்தில் 2% வாக்கு கூட இல்லை, 2 கம்யூனிஸ்ட்டுமே சேர்த்து. அப்போ இவர்கள் போய் எப்படி மிரட்ட முடியும்? மக்கள் பலம் இருந்தால் தானே ஒரு கூட்டணி மிரட்டி வாங்க முடியும் சீட்டை. அப்போ வேற வழி இல்லை. இப்படிலாம் எதிர்ப்பு இருக்கு. இந்த 2% சாதாரணமாக நினச்சிட்டிங்கன்னா 2% ஆட்சியே மாறிடும். போன வாட்டி வெறும் 2% தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. அது இதெல்லாம் பயம் காட்டணும்ல. அதுக்கான வேலையை தவிர கம்யூனிஸ்டுகள் களத்தில் இறங்கி போடலை, நாங்கள் களத்தில் இறங்கி போராடுறோம். இன்றைக்கு தமிழகத்தில் திமுகவை எதிர்த்து ஒவ்வொரு பாஜகவுடைய தலைவர்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் போராடிட்டு இருக்கேன். தமிழகத்திலே அதிக வழக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை எனக்கு தான் போட்டிருக்கிறாங்க. ஏன் போட்டாங்க? ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு எதிராக சாராய கடைக்கு எதிராக பேசினா உடனே தூக்கிட்டு போய் சிறைக்குள்ள வைக்கிறது. அதே மாதிரி கிட்னி திருட்ட சம்பந்தமாக பேசினா மறுநாள் உடனே கொண்டு போய் சிறைக்கு வைக்கிறது. சிறைக்குள் இருக்கும்போது அடுத்த வழக்கை பாய வைக்கிறது. இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்கன்னா திமுகவுக்கு எதிராக ஃபோர்ஸாக பாஜக தலைவர்கள் தான் இன்றைக்கு களத்தில் இறங்குறாங்க, போராடுகிறார்கள், சிறைக்கு தள்ள தயாராக இருக்கிறார்கள். கடந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் எந்த போராட்டத்தை எல்லாம் கையில் எடுத்து இன்றைக்கு விட்டுவிட்டதோ அதையும் சேர்த்து மக்கள் பிரச்சனைக்காக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு களத்தில் எடுப்பதனால நாங்கள் மக்களோடு இருக்கிறோம். இவர்கள் மக்கள் பிரச்சனையை காட்டி ஓட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் திமுக இடத்துல பேரம் பேசுவதற்கு தான் இந்த கூட்டணி குழப்பத்தை உருவாக்குகிறார்கள். திமுகவுக்கும் இது தெரியும். திமுக இவர்களை கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா என்ற நெருடலை அவர்களுக்கும் உள்ளே வந்திருக்கிறது. இதுல பெரிய விஷயம் என்னன்னா நெருக்கடி வந்ததுதான். இப்ப பெரிய விஷயம் என்னன்னா இதே சாதாரண நேரமா இருந்தா இதெல்லாம் பேசி இருந்தால்
இருப்பவர்கள் இருக்கலாம், போவர்கள் போறலாம். ஐயா ஸ்டாலின் அழகா பதில் சொல்லியிருப்பாரு. இப்ப விஜய் வந்து என்ன செய்யறாரு, வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஆட்சியில் பங்குன்றாரு, வரக்கூடியவர்களுக்கெல்லாம் தகுந்த மரியாதைன்னு சொல்றாரு. அப்ப என்ன பார்க்குறாங்கன்னா, அடடா பெரிய ஆப்ஷன் ஒன்று இருக்கு, ஒருவேளை காங்கிரஸ் அந்த பக்கம் விஜய் கூட போயிட்டா அடுத்த நிமிஷம் நம்ம போயிடலான்னு சிபிஐஎம் எதிர்பார்க்குது. அதுக்கு தான் இப்போ ஒரு முற்றுப்புள்ளியே காங்கிரஸ்லேயே வச்சிருக்காங்க, ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இன்னும் 5-6 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. ஆனால் முன்னாடியே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு குழு அமைச்சிட்டாங்க. அதுதான் அதை வெளிப்படுத்துதாங்கிற கேள்வி எழுது. நம்ம தொடர்ந்து பேசலாம், அடுத்த கட்டத்தில் விரிவாக பேசலாம். இப்ராஹிம், பாஜகவை எதிர்ப்பதற்காகத்தான் திமுகவை நாங்கள் ஆதரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு, அது தேவை அப்படிங்கிறாங்க. தேவையின் அடிப்படையில், அதாவது பாஜகவை எதிர்பார்ப்பதற்கோ அல்லது எதிர்க்கிறதுக்கோ ரெண்டுக்குமே சொல்றேன். பாஜகவை எதிர்பார்ப்பதற்கு எந்த நேரம் வேண்டுமானாலும் திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வரலாம், எதிர்ப்பதற்கும் அதே கட்சிகள் பேசலாம். இது ரெண்டுமே மீண்டும் சொல்லுகிறேன், அவர்கள் மக்கள் நலன் சார்ந்தில்லை. ஏன்னா 4.5 ஆண்டுகளில் இவர்கள் இந்த கூட்டணி உடைய மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் பேசுகிறது. திரும்பவும் சொல்லுகிறேன், சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் தான். அடிப்படையில் இவர்கள் இந்த திமுகவை நம்பி இருக்கிற அல்லது திமுகவை ஊன்றி பிடிக்கிற விசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், திமுகவோடு இருந்தால்தான் எங்களுக்கே பலம். இன்றைக்கு பாஜக அதிமுகவுடைய பலமே என்னன்னா, திமுக அதனுடைய கூட்டணிகள் ஒன்று சேர்ந்து தமிழக மக்களை வஞ்சித்திருக்கிறது. சொன்ன வாக்குறுதியில் ஒன்றை கூட நிறைவேற்றாம அவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள். அப்போ மின்சார கட்டணத்தை 2 மாசமா உள்ளதை 1 மாசமாக்குவோம், செய்யலை. நாங்கள் வந்தால் சாராயத்தை ஒட்டுமொத்தமாக நிறுத்திடுவோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், செய்யலை. அதே மாதிரி இவர்கள் சொன்ன எல்லா வாக்குறுதியும் டீசலுக்கு 4 ரூபா குறைப்புன்னு சொல்லி ஒத்த பைசா குறைக்கல. இப்படி மக்களை ஏமாற்றி இவர்கள் இந்த ஏமாற்றுக்காரர்களுக்கு துணை போன இந்த கூட்டணி கட்சிகள் இவங்கெல்லாம் மொத்தமா இருந்தாதான் சுத்தமா இவர்களை தூக்கி எறிய முடியும். சரி, அது தேர்தல் காலத்தில் பேச சார். இப்போ அந்த யாரால யாருக்கு அங்க நெருக்கடி ஏற்பட்டு இருக்கு, இல்ல நெருக்கடியே இல்லையா? திமுகவுக்கான நெருக்கடி என்பதுங்க, நடிகர் விஜய் வந்ததுனால இப்போ திமுக கூட்டணியில் உள்ளவர்கள் அங்கு தாவுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ பாஜக அதிமுக என்கிற ஒரு பலமான கூட்டணி இந்த பக்கம் இருக்கு. இந்த கூட்டணியில தமாக இருக்கிறது. இந்த கூட்டணியில விரைவில் பாமக வரும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா திரு அன்புமணி அவர்கள் கடுமையாக இன்றைக்கு திமுகவை எதிர்த்து இருந்த என்டிஏவில் இருந்த கட்சிகள் வரப்போகுது, புதுசா இங்கிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைய நிலையில் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைய நிலையில் நாங்கள் தேர்தலை சந்திக்கும் பொழுது இதே கூட்டணி இருந்தாலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதான் சொல்றேன். சரி, கருத்தை முடிக்க விடுங்க. அதாவது 2026 தேர்தலில் புதிதாக வந்தால் அது எங்களுக்கு நலம், சிறப்பு, வரவேற்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியும் அதே போன்று தமிழ் மாநில காங்கிரசும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவர் அன்புமணி அவர்களும் இந்த கட்சி இணைந்து விட்டு நாங்கள் தேர்தலை சந்தித்தாலே 180 தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும். அப்படி வெல்லக்கூடியதில் இன்னும் கூடுதலாக வெல்வதற்கு பிற கட்சிகளை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நிறைவு கருத்து. பீகார் தேர்தலில் எப்படி ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சோ, மக்கள் ஒரேடியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தார்களோ அந்த நிலை 2026 இங்கே வரும். உதாரணத்திற்கு பீகாரில் சீமாஞ்சல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த மண்டலம் எப்படின்னா ஒரு 3 மாவட்டங்கள், அதில் 38 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. 50லிருந்து 68% இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற தொகுதி. இன்றைக்கு அங்கே 18 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றிருக்கிறது. என்ன ஆச்சரியம், எப்படி இது நடந்தது அப்படின்னு பார்த்தா, அங்கு ஆர்ஜேடியில் இருக்கிற தேஜஸ்வி யாதவ் அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட். அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு மசூதி கட்டி தருவோம், உங்களுக்கு மதர்சாவுக்கு இன்னும் மேம்படுத்தி பணம் தருவோம்னு சொன்னார். பாரதிய ஜனதா கட்சி என்ன சொன்னுச்சுன்னா, மதத்தின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம், ஆனால் வளர்ச்சியின் பெயரால் உங்களுக்கு எல்லா முன்னேற்றத்தையும் தருவோம். உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி, உங்களுடைய பிள்ளையின் வேலை வாய்ப்பு, உங்களுக்கான தொழில் வளர்ச்சி, உங்களுக்கான முன்னேற்றம், உங்களுக்கான கல்வி கடன்,
உங்களுக்கான வங்கி கடன், வாழ்வியல் வளர்ச்சி இத்தனையும் நாங்கள் செய்து தருவோம். மதத்தின் பெயரால் யாரையும் பிரித்து காட்ட மாட்டோம். வளர்ச்சியின் பெயரால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வெற்றியை பெற்றிருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதைத்தான் இவங்க சொல்றாங்க. அதே வளர்ச்சியை நாங்க முன்னாடியே இங்க நடத்தி காமிச்சிட்டோம். ஒண்ணுமே ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கும் இஸ்லாமியர்கள், நான் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் இருக்கேன். அங்க விசாரம், மேல் விசாரம், கீழ் விசாரம் இருக்கு. அந்த பகுதியில் உள்ள முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரம் என்ன, லெதர் ஷாப்ல முழுக்க அவன் தொழிலாளியா இருக்கணும், அல்லது வீட்டுக்குள்ளார பீடி சுருட்டிக்கிட்டு இருக்கணும். இதுதான் அவன் வாழ்வியனுடைய தொழில். அந்த இஸ்லாமியர்களை யாரும் போய் முன்னேறல. நான் திரும்பவும் சொல்றேன், அங்கு மதத்தின் பெயரால் இஸ்லாமியர்களை அவர்கள் போதை ஏற்றும் பொழுது அங்குள்ள இஸ்லாமியர்கள் வளர்ச்சி எங்களுக்கு தேவை என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழகத்திலும் சிந்திக்கிற இஸ்லாமிய இளைஞர்களில் இருந்து பெரியவர்கள் வரை நன்றி. மதம் என்பது மசூதிக்குள் இருக்கும். தேசத்தின் முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு பாஜகவை ஆதரிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் இங்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் நடக்கும். பாஜக வெல்லும். தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல். அதிரடியான கேள்விகள். Your statements are misinterpreted and misquoted. அசர வைக்கும் பதில்கள். I wonder whether do they really love Tamil? Our Honorable Chief Minister has established 2 chairs in his father's name. I have great regard for Kalena, but no chair for Mahakavi Bharat. The Chief Minister claimed that you had insulted the Tamil Thai word. I can sing Tamil Thai Vardu much better than many of the guys who talk about Tamil. Anti-Tamil. நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் ஜி ஸ்கொயர் எட்டனா அட்டாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ். Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.